ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா திருவாதிரை ஸ்பெஷல் களி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் அரிசி, 200 கிராம் வெல்லம் பொடிச்சது, 150 கிராம் நெய், 10 கிராம் முந்திரி. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு வால்னி எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் அரிசி போட்டுக்கோங்க. பச்சரிசி போட்டு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணதும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராமுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு குக்கரில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அரிசி, அதை எடுத்து போட்டு கொட்டி கலருங்க. நல்லா கலரினதும் கட்டி மாதிரி வரக்கூடாது, கட்டி இல்லாத மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதும் அது வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்துச்சான்னு எடுத்து லைட்டாக நசுக்கி பார்த்துக்கோங்க. வெந்ததும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதில் ஒரு ஸ்பூன் 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வந்ததும் தேவைன்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. எனக்கு வேணும், நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் நெய் வச்சுக்கோங்க. நெய் வச்சு நெய் நல்லா காய வச்சுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல 10 கிராம் முந்திரி கட் பண்ணது, அதை எடுத்து போட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுத்ததும் அதையும் தூக்கி இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காவை திருவிட்டு மேலாப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திருவாதிரை ஸ்பெஷல் களி ரெடி. இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் உஷா கிராண்ட்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தடுத்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னா கௌதம் கணேஷ்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு